கலர் வாய்ஸ் நேயர்களுக்கு வினோத் நந்தீரின் அன்பான வணக்கம். பல் போனால் சொல் போச்சு, பல் போனால் வசீகரம் போச்சு, பல் போனால் சத்து குறைபாடு வரும் என பல் நம் அன்றாட வாழ்வில் நமக்கு மிக முக்கியமான உறுப்பாகும். இன்றைய நவீன பல் மருத்துவத்துறையில் பல் ஈறு நோய் சிகிச்சை பிரிவை சார்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு ஆர்டி அருண் அவர்களிடம் கலர் வாய்ஸ்க்காக பேட்டி காணவிருக்கிறோம். சார் வணக்கம். சார், இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது என்ன, அது எதனால வருதுங்க சார்? வாய் துர்நாற்றங்கிறது ஆங்கிலத்துல வந்து ஹாலிடோசின்னு சொல்லுவோம், பேட் ஓடர்னு சொல்லுவோம். இது காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கு. பல்ல சுத்தின்னு பாத்தீங்கன்னா அழுக்கால வருது, பல்லோட அழுக்கால வர்றது வாய்ப்புகள் உண்டு. சரி. பல்லு சுத்தி சீழ் பிடிச்சிருந்தா கூட அதனோட வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் சொல்றது அந்த இருந்தா கூட அவங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் வர வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து செரிமானம் பகுதின்னு பாத்தீங்கன்னா செரிமானம் செரிக்காத பகுதி வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஒன்னு பார்த்தோம்னா லங் ஆப்சஸ் இந்த மாதிரி இதுல கூட அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகேங்க சார். ஓகே டாக்டர். அப்போ வாய் துர்நாற்றம் வரத்துக்கு வந்து ஈறு நோய் மட்டுமே இல்லாமல் வயிற்றில் இருக்கிற சில பிரச்சனையை கூட காரணமாக இருக்கலாம்னு தெரியுது. ஓகே டாக்டர். இப்போ அந்த பல்லுலேருந்து இந்த ஈரல்லேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார், எதனால் அந்த மாதிரி ரத்தம்லாம் வருதுங்க சார்? ஈரலேருந்து ரத்தம் வர்றது வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒன்று அதே நம்ம வாய் துர்நாற்றம் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து சில அழுக்குகள் சேர்த்து கூட அந்த மாதிரி ரத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அழுக்கு சேர்ந்துன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 80% உயிரில் வந்து ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அழுக்கால. மற்ற 20% பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து கார்டியக்காக சில ட்ரக்ஸ் எடுத்துக்குவாங்க, ஆன்டிகோகுலன்ட் சொல்லி ஒரு மாத்திரையெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால கூட அந்த ஈரில் வந்து ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கேன்சர் லியூக்கீமியான்னு சொல்ற ஒரு பிளட் கேன்சர் சொல்றதுல வந்து அதனால கூட வந்து ஈரில் வந்து ரத்தத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வைட்டமின் சி குறைவுனால ஈறு நோய் வரும்னு நான் படிச்சிருக்கேங்க டாக்டர். அது மாதிரி சத்து குறைபாடுனால ஈறு நோய் வருமா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள்லாம் இருக்கா? சத்து குறைபாடும் கூட சில பேருக்கு வந்து மரபணுப்பு பிரச்சனையால கூட ஈறு நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஈறு நோய்ங்கிறது வந்து ஈருங்கிறது வந்து பல்லோட குடிமான பகுதி. அது வந்து பாக்டீரியாங்கிற நுண்கிருமியால தாக்கப்படுது. தாக்கப்படுறப்ப எதிர்ப்பு சக்தி இல்லாதனால குறைபாடுனால வரதுக்காக ஈறு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சத்து குறைபாடு மட்டுமே காரணம் இல்லாமல் அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும், இல்லை தலைமுறையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்தால் கூட அவங்களோட வம்சாவில் யாருக்காவது வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, மரபணு மூலியமாக கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க டாக்டர். தேங்க்யூ. இது வந்து எந்த வயது உள்ளவர்களுக்கு வந்து குறிப்பாக அந்த ஈறு நோய் வந்து தாக்கும் சார்? இதுக்கு தான் வயது வரம்பு வந்து எந்த வயதுன்னு சொன்னா நம்ம வந்து 12 வயதுலேருந்து அவங்களுடைய முடிவு காலம் வரலையும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்க சார். இப்போ இந்த வெத்தலை பாக்கு போடுறாங்க, இந்த புகையிலெல்லாம் போய்க்கிற பீடி சிகரெட்லாம் குடிக்கிறாங்க, ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஈறு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கா? அதிகமாக இருக்கலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக்ஸ் சொல்கிறோம், சர்க்கரை வியாதி, அந்த மாதிரி சர்க்கரை வியாதி நோய்களுக்கு காரணம் உள்ளவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு வந்து ஈறு நோய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவங்களுக்கு சீடு பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அந்த ஈறு நோய் வருவதற்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா என்னங்க சார்? முக்கியமான காரணம் வந்து அழுக்கு தான். வாயில் உள்ள பிளாக்குன்னு சொல்ற ஒரு பிளாக்குங்கிற ஒரு மெட்டீரியலால தான் ஈறு நோய் வருது. அந்த ஈறு நோய் பிளாக்ல வந்து நுண்கிருமிகள்லாம் இருக்கும். வாயில வந்து நுண்கிருமி இருக்கு. அந்த நுண்கிருமி வந்து ஈரை வந்து தாக்குறதுனால பல்லோட புடிமான பகுதியெல்லாம் போயிடுது. அதனாலதான் வந்து. ஓகே சார், அருமை. இப்போ வந்து பல் நவீன சிகிச்சை முறையில் வந்து நிறைய சிகிச்சை முறையெல்லாம் இப்போ இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலிங்னா என்னங்க சார், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இதை வந்து எத்தனை முறை வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணலாம்? ஸ்கேலிங்கிறது பொதுவாக சொல்ல போனால் அது வந்து பல்ல கிளீன் பண்ணுறது. அது சரி. இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து பல்ல எப்படிலாம் கிளீன் பண்ணுறோமோ இது வந்து நம்ம மருத்துவரால கிளீன் பண்ணுறது. இது முன்னாடி சில உபகரணங்கள்லாம் இருந்தது. அதுக்கு கையாலே பண்ற மாதிரி இருந்தது. இப்ப நவீன காலத்துல வந்து மிஷின் வந்துருச்சு. அல்ட்ராசானிக் ஸ்கேலிங் சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு, பீசோ ஸ்கேலிங் சொல்லி வந்திருக்கு.
சரி. ஸோ இப்போ வந்து அது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து பல் ஈரல உள்ள இடுக்குல உள்ள அழுக்கெல்லாம் நல்லா எடுத்து விடும். ஸோ இதனால வந்து வலியோ ஏதோ எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு. இது பண்ணிக்கிறது ஈரல உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறது நல்லது. அது அழுக்க எடுக்க கூடாதுங்கிற சிலருடைய தப்பான ஐப்பராமெல்லாம் இருக்காது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பல்லு அழுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து முன்னேறணும். நன்றிங்க சார். நவீன சிகிச்சையில் ஒளிக்கற்றையை பயன்படுத்தி ரத்தம் வராமல் செய்யக்கூடிய லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்களேன் டாக்டர். இப்போ நவீன காலத்தில் வந்து லேசர்னு சொல்லி ஒரு மருத்துவம் வந்துருக்காது. அது வந்து லேசர் வந்து முன்னாடிலாம் வந்து மற்ற உடல்ல உள்ள ஸ்கின்ல உள்ள கருப்பெல்லாம் இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு சில ஆபரேஷன் பண்றது லேசர்லாம் நம்ம அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பல் மருத்துவத்துறைக்கும் லேசர் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து கட்டியால ரத்தம் வரும், ஆனா லேசரால ரத்தம் வராது. இன்னொன்னு கட்டியால வலி இருக்கும், ஆனா லேசரால வலி இருக்காது. இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னா அந்த சில சதையெல்லாம் குரோத் இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் லேசர் பண்றது நல்லது. ஓகேங்க சார், ரொம்ப அருமை. இப்போ சில பேர் வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்றது இல்லை சரியான முறையில் பல்லை வந்து பராமரிக்காமல் இருக்கிறதுனால பல் சொத்தை பூச்செல்லாம் வந்துடுது. வந்துட்டு அதை ரொம்ப நாள் அவங்க கவனிக்காமல் விட்டுறதுனால கடைசியாக வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். அது என்னங்க டாக்டர் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? பல் சொத்துங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலும் வராது. அது வந்து பல்லுடைய இந்த நரம்பு பகுதியை வந்து தாக்கிடும். இந்த நரம்பு பகுதியை தாக்கிறதுனால அதுக்கு வந்து அடைக்கவோ எதுக்கு பண்ண முடியாது. ஒண்ணு ட்ரீட்மெண்ட் பார்த்தா பல் எடுக்கணும், இல்லைன்னா வேர் சிகிச்சை சொல்லி பண்ணணும். அந்த வேர் சிகிச்சை வந்து எதுக்குன்னா அந்த பல்லுல உள்ள அழுக்கெல்லாம் பல்லுல நீங்கிலாம் எடுத்துட்டு நரம்பெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வேரெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு ஒரு சில கெமிக்கல் மெட்டீரியல் இருக்கு, அதை உள்ளார வச்சு பேக் பண்ணி க்ளோஸ் பண்றதுதான் அது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் சொல்றது. அதே பாத்தீங்கன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு அது மேல ஒரு கேப் சொல்லி ஒரு கிரவுன் சொல்லி கேப் ஒன்று செஞ்சு போடணும். அது தவறாம போடணும். அது போடாம விட்டீங்கன்னா பல்லு திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆயிடும், பல்லு உடஞ்சி போயிடும். ஓகே சார், அருமை. இந்த மர வேலைகள்லாம் திருகாணி பயன்படுத்தி இணைப்பது போல நவீன சிகிச்சையான இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் டாக்டர். இம்ப்ளான்ட் சொல்றது இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து ரொம்ப நல்லபடியாக சக்ஸஸாக வந்துட்டு இருக்காது. அந்த இம்ப்ளான்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா முன்னாடிலாம் வந்து அதர் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் உடஞ்சி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு எலும்புலாம் பண்ணுவாங்க. ஸோ அதே உலோகம் தான் நம்ம வந்து பல் எலும்புல வந்து ஸ்க்ரூ போட்டு உள்ளார வச்சு அது மேல வந்து பல்லு மாதிரி செஞ்சு வச்சு பல்லு மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏற்படுத்தணும்னா அவங்க வந்து நாளடைவுல சாப்பிட்றதுக்கோ அழகுக்கோ யூஸ் ஆகும் அது. ஓகே டாக்டர். ஸோ இதனால வந்து இந்த ரிலையபிலிட்டி நல்லா இருக்கும், பல்லு வந்து கீழே அடிக்கடி விழாது. ஸோ இது வந்து பர்மனன்ட் ஃபிக்ஸிங் மாதிரி வந்து கடிச்சு தின்றதுக்கு நல்ல வசதியா ஏதுவா இருக்கும். அடிக்கடி நம்ம எடுத்து மாட்டி கிளீன் பண்ணி வைக்க தேவையில்லை. ஓகே டாக்டர், அருமையான விளக்கம். இப்போ இந்த வாய்ப்புண் அப்படிங்கிறது என்ன டாக்டர்? இந்த வாய்ப்புண் வந்து கேன்சரை கூட உண்டாக்கிடுமா? இதை எப்படி, இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் இப்போ என்னென்ன இருக்கு? வாய்ப்புண்ணுங்கிறது வந்து ஆறாவது புண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆறாவது புண்ணுங்கிறது வந்துதான் நம்ம வந்து கேன்சர் சொல்றது. ஒரு வாயில வந்து புண்ணு இருக்கும், ஒரு நாளடையில ஒரு மாசம் 2 மாசம் ஆறாம இருந்ததுன்னா நம்ம வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த வாய்ப்புண்ணு வந்து 2 மாசம் 3 மாசம் வாயில இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசை பண்ணி பார்க்கணும். பல் மருத்துவரை அணுகி அதை வந்து சதையெல்லாம் வெட்டி அதை வந்து சில பரீட்சைகள்லாம் செஞ்சு பார்த்து நம்ம வாய்ப்புண்ணான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப ஆற பொண்ணுன்னு வச்சுங்களேன், ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா வேலை செய்யறவங்களுக்கு பல் துளக்கும் போது சரியான முறையில் பல் துளக்காம புண்ணாகிறது. இதெல்லாம் வந்து ஒரு 4 ஆறிடும், 1 வாரம் கூட இருக்காது, அதுக்குள்ள ஆறிடும். அதுதான் வாய்ப்புண்ணுங்கிறது. ஓகே டாக்டர், அருமை. சில பேருக்கு வந்து இந்த பல் வந்து எடுப்பாக இருக்கும், அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நவீன சிகிச்சை முறையில் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? சில பேருக்கு வந்து 2 விதமான பல்லு எடுப்புன்னு சொல்றோம். ஒன்று எலும்பு சேர்ந்து வந்திருக்கும் முன்னாடி, பல்லு மட்டும் சேர்ந்து வந்திருக்கும். இந்த எலும்பு சேர்ந்து வந்திருக்கிறது வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணி தான் நம்ம வந்து பல்ல உள்ளார தள்ள முடியும். சரி. சில பேருக்கு வந்து எலும்பு உள்ளார இருக்கும், ஆனால் பல்லு மட்டும் எத்திட்டு முன்னாடி வந்து நிற்கும். அவங்களுக்கு வந்து இப்போ நவீன கால
பண்ணி அவங்களுக்கு பல்ல உள்ளார அழகா அவங்களுக்கு இது பண்ணி விட்டுருவாங்க. ஓகே டாக்டர், அருமை. இப்போ அந்த வருமுன் காப்போம் அப்படின்னுங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஈறு நோய் வராமல் தடுக்க என்னென்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும் டாக்டர்? வருமுன் காப்போங்கிறது வந்து முதல்ல வந்து டாக்டரை தான் அணுகணும். நம்ம வருமுன் காப்போங்கிறது வந்து நம்ம வந்து பல் மருத்துவரை இன்னைக்கே நம்ம போய் பார்க்கணும். அதை வந்து நாளை வந்து தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கே போய் ஒரு பல் மருத்துவரை பார்த்து எனக்கு உண்டான ப்ராப்ளங்கள் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ஸ்டெப்ஸை வந்து அவரோட பல் மருத்துவர் உங்களுக்கு வந்து சொல்றாரு, எப்படிலாம் நீங்க இது செய்யணும் அப்படிங்கிறத அதை அவருடைய நெறிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றணும்னா நம்ம வந்து என்னதான் பார்த்தோம்னா வருமுன் காப்புன்னு பார்த்தோம்னா சரியான முறையில பல் வளர்க்கணும், சரியான முறையில உணவுல அருந்தணும். ஸோ இதனோட கோட்பாடுகளை கடைபிடித்தோம்னா நம்ம வந்து பல்லுக்கு ஈறு நோய் வராம நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர், இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணணும், அந்த ப்ரஷ் பண்ணல இப்போ வந்து நிறைய ஹார்ட், மீடியம், சாஃப்ட்டுங்கிறதெல்லாம் இப்போ ப்ரஷ்ஷில் வந்துருச்சு நவீன காலத்தில். ஸோ அதில் எந்த மாதிரியான ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பேஸ்ட்டு நிறைய பேஸ்ட்டு இப்போ வந்துருச்சு மார்க்கெட்டில், அதில் எந்த வகையான பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணணும் நமக்கு வந்து பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு? அது பல் துவக்கும் முறைகள் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை சொல்றாங்க. அது 2 முறைங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. பல் வந்து ஈர் நோய் உள்ளவங்களுக்கு தான் அது வந்து 2 முறை பல் வளர்க்கும். சாதாரண ஈர் நோய் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பல் வளர்க்கனாலே போதும். ஓகே டாக்டர். இப்போ வந்து பிரஷ்ன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு இருக்கு. நார்மலாவே அடல்ட் ஜென்ஸ் எல்லாருமே வந்து மீடியம் பிரஷ் யூஸ் பண்ணலாம். சரி. சின்ன குழந்தைகளுக்கு வந்து சாஃப்ட் பிரஷ் தான் யூஸ் பண்ணணும் அவங்க. ஏன்னா அது ஈர்ல வந்து பிஞ்சிடும், அதுக்காக நம்ம வந்து சாஃப்ட் பிரஷ் தான் பண்ணணும். பேஸ்ட் வந்து எந்த பேஸ்ட்னா எல்லா பேஸ்டும் நல்ல பேஸ்ட் தான். நம்ம வந்து ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமா உள்ள பேஸ்ட் யூஸ் பண்ணோம்னா பல் சொத்தையை வந்து தடுப்போம். ஃப்ளூரைடுங்கிறது உப்பு கலந்ததா டாக்டர்? உப்பு கலந்தது கிடையாது, அது ஒரு கெமிக்கல். அது ஓகே. அது வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. அதனால அது யூஸ் பண்றது. ஓகே டாக்டர், அருமையான விளக்கம். இதை ப்ரஷ் பண்ணுற முறைகளே வந்து இப்போ ப்ரஷ்ஷை வந்து நம்ம குறுக்க நெருக்கவும் பண்ணக்கூடாது, மேலும் கீழேயும் பண்ணணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ்ல வந்து பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு சரி பிரஷோட நுனி பகுதியை வந்து ஈரு உள்ளார எங்கேஜ் பண்ணி வைக்கணும். அதை 45 டிகிரி கோணத்துல அதை வந்து நிறுத்தி முன்னும் பின்னும் பண்ணணும். அப்பதான் அந்த ஈர்ல உள்ள அழுக்கெல்லாம் வெளியில டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வரும். அதே மாதிரி ஒன்னொன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஏரியாவா பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடம் அது பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்படி பண்ணாதான் அது வந்து ஈர்ல உள்ள அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி இருக்கும். ஓகே டாக்டர். சில பேருக்கு இந்த பல் டாக்டர்னாலே பயப்படுவாங்க, டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இதை வந்து உளவியல் ரீதியாக நம்ம வந்து எப்படி பார்க்கறது, இதை எப்படி சரி பண்ணுறது டாக்டர்? முதல்ல வந்து பல் மருத்துவர் அணுகும் போது தைரியமா நம்ம போகணும். தைரியம் தான் நம்மளுக்கு வேணும். போயிட்டு நம்ம வந்து அவருடைய அவர் வந்து உங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து முதல்ல பொறுமையாக நம்ம கேட்கணும். நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்பதான் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாரு. அதை இந்த மாதிரி பல்லு எடுக்கணும், உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பல்லு எடுக்கணும், இன்ஜெக்ஷன் போட்டு எடுக்கணும்னு சொன்னாக்க நீங்க என்ன சொல்லணும்னா போடுங்க டாக்டர், ஆனா வந்து வலி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம தைரியமா தான் பேசணும். தைரியமா பேசினாதான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் வரும். அது அப்படி நம்மளுக்கு உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னாக்க ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு கூட நீங்க வந்து போய் வந்து மருத்துவர் அணுகி நம்ம உண்டான உரிய சிகிச்சை எடுக்கலாம். அப்படி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நவீன காலத்துல வந்து கான்சியஸ் செடேஷன் சொல்லி ஒரு மருத்துவம் இருக்கு. ஸோ அந்த மருத்துவத்தை நீங்க அணுகி நம்ம உண்டான சிகிச்சைக்கு இது பண்ணிக்கலாம். பயம் இல்லாம நம்ம வந்து சிகிச்சை பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். நான் சமீபத்தில் ஒரு வயசானவங்களை பார்த்தேன், பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு பாரு பல்லு நல்லா இருக்குது, எனக்கு நான் வந்து தொடர்ச்சியாக வெத்தலை பாக்கு போட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஒரு பல்லில் பூச்சி சொத்தெல்லாம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான கருத்து டாக்டர்? வெத்தலை பாக்கு போட்டால் பூச்சி பல் வராதா? வெத்தலை பாக்கு மட்டும் போட்டாக்க பூச்சி பல் வராதுன்னு பூச்சி பல் வராது. ஆனா வந்து அவங்க புகையிலையும் சேர்த்து செஞ்சாங்கன்னா போட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து வாய் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த வெத்தலை பாக்கு என்ன ஆகும்னா பல்லு ஃபுல்லாவே கரை படிஞ்சு போய் பல்லுல தேஞ்சு போயிருக்கும் அவங்களுக்கு. சரி.
ஈரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான அந்த தேஞ்சு பல்லுலாம் தேஞ்சு போய் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கூச்சம் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அது ஓகே இருக்கிற நல்லா பல்லு அவங்களே தேய்ச்சி அதை வந்து கூச்சத்தை உண்டு பண்ணி அப்புறம் வந்து வலி வந்து அந்த பல்லு எடுக்கிற மாதிரி வரும் அது. ஓகே டாக்டர். சில நேரத்தில் வந்து இப்போ நம்ம சூடான ஆகாரமோ இல்லது குளிர்ச்சியான ஆதாரமோ சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி பல்லு கூசுகிற மாதிரி இருக்குமே, அது எதனால வருது டாக்டர்? அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன? பல்லு வந்து பல்லு 3 பகுதி உண்டு பல்லுக்கு. ஒன்று எனாமல், டென்டின் அண்ட் பல்ப்னு சொல்லுவோம். சரி. அந்த பல்லு வந்து பல்லுடைய டென்டின் பகுதி வந்துருச்சுன்னா அது வந்து கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். பல்லுக்கு வந்து கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். அது எதனால வருதுன்னா நம்ம வந்து ஆசிட் பீவரேஜ் சொல்றோம்ல, கோக்கு, பெப்சி அடிக்கடி சாப்பிட்ற உட்கொள்றதுனாலே அது வருது வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து பல்லுக்கு நரம் கடிச்சா கூட இந்த மாதிரி பல்லு தேஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து ஆசிட், இந்த வயிற்றுல ஒரு ஆசிட் செக்ரீஷன் வந்து அதிகமா சுரப்பி வாய் வழியா வரப்ப கூட அவங்களுக்கு வந்து பல்லோட எனாமல் வந்து தேஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கூச்சம் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து இதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பல் மருத்துவரை அணுகும். பல் மருத்துவரணும்னா அவர் முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று எடுத்துருவார். அது எதுக்குன்னா அந்த கூச்சத்தை நிறுத்துறதுக்கு உண்டான பேஸ்ட் ஒன்று எழுதி கொடுப்பாரு. அதை வந்து ஒரு உடனடியா நிக்காது, கொஞ்சம் ஒரு 15 நாள் 1 மாசமாவது வெயிட் பண்ணாதான் கூச்சம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா தான் குறையும். அது சப்போஸ் ரொம்ப சீவியரா கூச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து பல்ல கட் பண்ணி கேப்ங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ல போய் அது போட்டுக்கிட்டா ஓரளவுக்கு அந்த பல் கூச்சத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஓகே டாக்டர், அருமையான விளக்கம். இந்த டிவிலலாம் விளம்பரம் படுத்துறாங்களா டாக்டர், அது மாதிரி ஆயில் புல்லிங் அப்படின்ட்டு நல்லெண்ணெயை வச்சு வாயில் கொஞ்ச நேரம் கொப்பளிச்சு துப்புவாங்க, அப்படி துப்புனாக்கா வாய் துர்நாற்றம் வராது, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் பூர்வமான உண்மையா? இது பின்னாடி என்ன, இது விளம்பரம் தான் ஒரு நோக்கமா என்ன டாக்டர்? இந்த ஆயில் புல்லிங்கிறது ஒரு முன்னொரு காலத்துல வந்து செஞ்ச ட்ரீட்மெண்ட் தான். இது அறிவியல் பூர்வமா ஓரளவுக்கு தான் அது ப்ரூவ் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஒரு பகுதியா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதையே வந்து நான் ஒரு டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு பகுதியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ பல் மருத்துவத்தோட செலவு பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரீட்மெண்ட்டோட இது கொஞ்சம் ஆகிற செலவு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதனால் கூட சாமானிய எளிய மக்கள் வந்து பல் மருத்துவத்தை நோக்கி போக மாட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பல் மருத்துவத்தை மட்டும் காப்பீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி டென்டல் அப்படின்னாலே காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, மாயை. இது எப்படி டாக்டர் இதை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது? இதுக்கு வந்து பல் மருத்துவம் எப்பவுமே வந்து காஸ்ட்லியானதான் ட்ரீட்மெண்ட். என்ன காரணம்னா நம்ம வந்து வாயில வந்து மெட்டீரியல் வைக்கணும். சாதாரண இரும்பு வந்து வாயில வைக்க முடியாது நம்ம. ஆமாம், அது வந்து துரு பிடிச்சிருக்கும், பல்லுக்கு அந்த ஈருக்கு வந்து பாதிப்பு எல்லாமே பாதிக்கும். ஸோ அதனால ஸ்பெஷலாக நம்ம உறவுகள்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கே வந்து விலை காஸ்ட்லியா வந்துடும் அவங்களுக்கு. சரி. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு மெத்தடும் இருக்கு. அதில் இப்போ ரூட் கனல் ட்ரீட்மெண்ட்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் தனி மெட்டீரியல். அது ஸோ ஒரே மெட்டீரியல் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து பொறுத்தவரை இந்தியா எதுவுமே மேனுஃபேக்சரிங் இப்போ கம்மியாக தான் பண்றாங்க. அது வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். ஸோ இறக்குமதி காஸ்ட் நிறைய வருது. நவீன காலத்துல அதுவும் கூட சேர்ந்ததுனால பல் மருத்துவம் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான். ஓகே டாக்டர், நன்றி டாக்டர். எங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் மிக அருமையாக தெளிவான விளக்கங்கள் அளித்த உங்களுக்கு கல்லர் வாய்ஸ் ரேடியோ சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர்.